முதுகலை தமிழாசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது 12ஆம் வகுப்பு தமிழ் பாட நூலில் இயல் 8 கவிதை பேழை என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ள இரட்சண்ய யாத்ரீகம் பாடத்தின் சுருக்கம் பற்றி காண்போம். இரட்சண்யம் என்பது ஆன்ம ஈடேற்றம், யாத்ரீகம் என்பது புனித பயணம். அதாவது ஆன்ம ஈடேற்றத்தை அடைவதற்கான புனித பயணம் என்பது இதன் பொருள். இரட்சண்ய யாத்ரீகத்தின் மூல நூல் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்பது. இந்த நூலை ஆங்கிலத்தில் எழுதியவர் ஜான் பன்யன் என்பவர். இந்த நூலை தழுவிதான் தமிழில் இரட்சண்ய யாத்ரீகம் படைக்கப்பட்டது. இதனை தமிழில் எழுதியவர் H.A. கிருட்டிணனார். இந்த நூல் 3766 பாடல்களை கொண்டது. 5 பருவங்களை உடையது. அவை 1 ஆதி பருவம், 2 குமார பருவம், 3 நிதான பருவம், 4 ஆரண்ய பருவம், 5 இரட்சண்ய பருவம். இவற்றில் 2வது பருவமான குமார பருவத்தில் இரட்சண்ய சரித படலத்தில் இயேசுவினுடைய இறுதிகால நிகழ்வுகளாக 7 பாடல்கள் நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. பகைவர்கள் இயேசு பெருமானை கயிற்றால் கட்டும் பொழுது அவர் அதற்கு உடன்பட்டு ஒரு ஏழையை போல் நின்றார். 2வது பாடல் கொடியவர்கள் இகழ்ச்சி மொழிகளை கூறும்போது இயேசு பெருமான் தாம் கருதி வந்த பணி நிறைவேறுதற் பொருட்டு அமைதி காத்தார். 3வது பாடலில் இயேசு பெருமானை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட தீயவர்கள் அவரை பொந்தியு பிலாத்து என்ற ஆளுநரின் முன் நிறுத்தினர். இயேசுவிற்கு வழங்கப்பட்ட தண்டனைகள். இயேசுவின் வெண்ணிற ஆடை களையப்பட்டு செந்நிற ஆடை போர்த்தப்பட்டது. அவருடைய தலையில் முள்முடியை சூடினர், இரத்தம் பீரிட செய்தனர். அடுத்த பாடல் அவருடைய கையில் இருந்த கோலினை பிடுங்கி அதனாலேயே அவருடைய தலையில் அடித்தனர். அவர்கள் கூறும் பொல்லாங்குகளை எல்லாம் பொறுத்திருந்தார். இரட்சண்ய யாத்ரீகம் என்ற இந்த பாடத்தை மாணவர்களுக்கு கற்பிப்பதன் மூலம் பொறுத்தாரை இவ்வுலகம் பொன்போல் போற்றும் என்ற அரிய கருத்தை மாணவர்களுக்கு எடுத்துரைப்பது ஆசிரியராகிய நம்முடைய கடமையாகும். இயேசு பெருமான் குற்றமற்றவர், ஆனாலும் கொடியவர்கள் அவர் மீது குற்றம் சுமத்தி அவருக்கு தண்டனை பெற்று தருவதில் உறுதியாக இருந்தனர். அதை போல நம்முடைய வாழ்விலும் நமக்கு பல இடையூறுகள் வரக்கூடும். இயேசு பெருமான் எவ்வாறு தான் நினைத்த செயல் நிறைவேறுவதற்காக அமைதி காத்தாரோ அதை போல நாமும் நம்முடைய வாழ்வில் பல இன்னல்களையும் கடந்து பொறுமை காத்து லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை மாணவர்களுக்கு ஆசிரியர்களாகிய நாம் எடுத்துரைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.